இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு தனா மட்டும் தைரியம் கொடுத்தா போதும், நான் கிளம்பிடுவேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? எங்க சூழ்நிலை அவர் இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருச்சு. நாங்க எங்க சொந்த கால நின்னு ஜெயிச்சு காட்டணும். அதுதான் எங்களுக்கும் மரியாதை. நான் தனியா இருந்து சமாளிச்சிருவேன். 2 வருஷம் தானே, அவர் போயிட்டு வரட்டும். நிஜமாவா சொல்றதானா? ஆமா, நீ நல்ல முடிவுதான் எடுத்திருக்க. நம்ம வாழ்ந்து காட்டணும். நீ போயிட்டு வா. விளையாடும் போதும் சரி, கப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமும் சரி, அவ முகத்துல அப்படி ஒன்னும் சந்தோஷம் எதுவும் இல்ல அத்தை. ஏன் அப்படி சொல்ற பார்வதி? பின்ன என்ன அத்தை, நம்ம வீட்டு பொண்ணாச்சே, முக்கியமான போட்டியில விளையாடுறா. அதுல எப்படியாவது ஜெயிச்சு கப்பு வாங்கணும்னு அவளை உற்சாகப்படுத்துறதுக்காக குடும்பமே போயிருந்தோம். ஆனா அவளுக்கு நாங்க வந்தது பத்திலாம் பெருசா எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. அந்த மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து முடிஞ்சு அவ கப்பு வாங்குற வரைக்கும் அவ புருஷன் வரல. அது ஒண்ணுதான் அவளுக்கு குறை. ஏய் பார்வதி, தனா ஜெயிச்ச சந்தோஷத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சிவா, அவ உள்ள தானே சொல்லிட்டு இருக்கா. எனக்கே ஏன்டா அந்த போட்டிக்கு போனோன்னு ஆயிடுச்சு. போட்டி எல்லாம் முடிஞ்சு சாவகாசமா அவன் வந்தா. எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, நான் கிளம்பி போறேன்னு இவள அம்போன்னு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டானா? அது தெரியுமா உனக்கு? பத்மா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கே தெரிஞ்சிருதே. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா நம்ம காதுக்கு வரும்போது அட அப்படியான்னு கேட்டு நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. குடும்ப விஷயம்னு கமுக்கமா வச்சுக்கணும்னு நினைச்சா ஊருக்கு தெரியாம போயிடுமா என்ன? 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. உண்மையிலேயே சம்பாதிக்கணும்னு கதிர் நினைக்கிறது சந்தோஷம்தான். ஆனா அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டா தனா எப்படி தனியா இருப்பா? அம்மா, அத பத்தி அவன்ல கவலைப்பட்டிருக்கணும். இப்ப நீங்க கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? ரகு, மா, இத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. யாரும் என்ன கேட்டு எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல. எல்லாரும் வந்துட்டீங்க. மாயா எங்க ஜானகி? அவ எங்க போயிருக்கான்னு யாருக்கு தெரியும்? வேலை முடிஞ்சா எனக்கு நேரா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா. வரும்போதே ஏதாவது ஒரு மம்ப கையோட கூட்டிட்டு வருவா. அதானே, மருமகளை குறை சொல்லனா உனக்கு தூக்கமே வராதே. ஏய், அவ எங்க போறா வர்றான்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அதானே பார்த்தேன். நான் வாயவே திறந்துட கூடாதே, உடனே வந்துருவீங்களே. வந்துட்டா. அண்ணே, தனா வந்திருக்கானே. நான் சொல்லல வரும்போதே ஒரு வம்பி கையோட கூட்டிட்டு வருவான்னு. பாரு, கூட்டிட்டு வந்துட்டா. வாதனா, அவகிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்கு. முதல்ல அதுக்கெல்லாம் அவ பதில் சொல்லட்டும். இங்க எல்லாரும் நீ எனக்காக தான் போராடி ஜெயிச்சேன்னு சொல்றாங்க. நான் கூட அதை நம்பினேன். ஆனா இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா போட்டி நடக்கும் போதும் சரி, முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, உன் பார்வை உன் புருஷனையே தான் தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னா நீ ஏதோ கடமைக்காக விளையாடி ஜெயிச்சிருக்க.
தானே? பெரியப்பா ஏய், நீ பேசாத. அவ பதில் சொல்லட்டும். அண்ணி நான் பத்த வச்சது எப்படி வேலை செய்து பாருங்க. பதில் சொல்லு. முதல்ல என் புருஷனுக்காக இந்த போட்டியில நான் விளையாடணும்னு நினைச்சேன். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எப்போ புவனேஸ்வரி கிட்ட சவால் விட்டீங்களோ அப்போல இருந்தே நான் உங்களுக்காக ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஏதோ வந்துடுறேன்னு போன கதிர் கடைசி வரைக்கும் வரலையேன்னு பதட்டமா இருந்துச்சு. ஆனாலும் இந்த கப்பை வின் பண்ணது உங்களுக்காக மட்டும்தான்ப்பா. அப்படின்னா உன் புருஷனை விட உன் அப்பா தான் உனக்கு முக்கியம்னு நீ நினைக்கிறதா நான் எடுத்துக்கலாமா? நான் கதிரை கல்யாணம் பண்ணதுனால நான் உங்க மகளா இல்லைன்னு ஆயிட்டனோ? நான் என்னைக்குமே உங்க பொண்ணுதான்ப்பா. ஆனா இப்போ நான் மிஸ்ஸஸ் கதிர் தான். அந்த பேரை எடுத்துட்டா எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்ல. இந்த தாலியை கட்டினதால மட்டும் இல்ல, கதிர் என் உயிர்ல இருக்கான், என் உணர்வுல கலந்து இருக்கான். என் அப்பாங்கிற உணர்வு எனக்குள்ள எப்படி இருக்கோ புருஷனா கதிர் இருக்காரு. அவரோட மனைவியா இல்லாம என்னால என்னைக்குமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. என் புருஷனை மருமகனா ஏத்துக்கோங்கன்னு நான் உங்களை கெஞ்ச மாட்டேன். ஆனா நாங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்து காட்டுவோம். அப்போ நீங்களே அவரை மருமகனா ஏத்துக்குவீங்க. நீங்களே எங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிடுவீங்க. அதுவும் ஒரு நாள் நடக்கும். எனக்கு அப்பா ஒரு கண்ணுனா என் புருஷன் இன்னொரு கண்ணு. கதிர் என் உயிரில் இருக்கான், என் உணர்வுல கலந்து இருக்கான். அவரோட மனைவியா இல்லாம என்னால என்னைக்குமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது.